அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார்சுவாமி. ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ் கடந்த 25 ஆண்டுகளாக ஆயுர்வேத மருந்துகளை தயார் செய்து கொண்டிருக்கிறது. 25 வருஷமா நம்ம கடந்து வந்த பாதையை சில்வர் ஜூப்ளியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 25 வருஷம் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன்ல தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் தொழில் முனைவோர்களை கூப்பிட்டு அவங்கள இந்த தளத்துல பேச வச்சு அவங்களோட தொழில் முன்னேற்றத்துக்காகவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 6வது பேட்ச் ஸ்வீட்லின்றவங்களை அறிமுகப்படுத்துறோம். அவங்க பாத்தீங்கன்னா சுக்கு களி, ஓமக்களி இந்த மாதிரி பவுடர்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு களி செய்யறது சமீப காலமா கொஞ்சம் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் களின்ற வார்த்தையே நமக்கு கேட்டது கிடையாது. திருவாதிரை கழிவு மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான களியெல்லாம் இவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பற்றி அவங்க பேச வராங்க. நம்ம கேட்போம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்ருதி லேபரட்டரிஸ் மேம் அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் ஒரு சின்ன கிராமம். பிஸ்னஸாக ஆரம்பிக்கணும்னு ஃபஸ்ட்டு எந்த பிளானும் இல்லை. என்னோட பிள்ளைங்களுக்காக ஒவ்வொரு தேடுதல் தான் என்னை ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் கொண்டு போச்சு. குழந்தைங்களுக்கு டாக்டர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால நான் ராகி மால்ட்டும் பனானா பவுடரும் ட்ரை பவுடரும் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். அது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. என்னோட ஃபஸ்ட்டு சைல்டுக்கும் செகண்ட் சைல்டுக்குமே நான் அந்த டிஃப்ரெண்ட்டை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் எங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இட்லி பொடியும் அதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு ஈஸியாக செய்கிற மாதிரி கருவேப்பிலை சாதம் மிக்ஸு, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையில் சாதம் மிக்ஸு, இதை மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதுவே பிஸ்னஸாகவும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பக்கத்தில் வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கணுமேங்கிறதுக்காக மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, வத்தப்பொடின்னு எல்லா மசாலா பவுடர்ஸுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். மெயினாக எங்கள் வீட்டில் எங்களோட ஓன் யூஸ்க்காக பண்ணது தான் ஓமக்களி, சுக்கு களிங்கிறது பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் டெலிவரி ஆயிருக்க டைம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு ஐயோ இது நாங்கள் சாப்பிட்டதே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக் ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் தான் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லவே ஆரம்பித்தாங்க, நாங்கள் ஏதோ மருந்து நினச்சி ரொம்ப பயந்துட்டோம், இது அல்வா மாதிரி இருக்குது, இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் நம்ம என்ன செய்கிறோம்னா சுத்தமான செக்கு நல்லெண்ணெய், தேன், நெய் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் ஆட் பண்ணி பண்ணுறதுனால அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. கொரியர் மூலமா தமிழ்நாடு ஃபுல்லாமே சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை ட்ரை பவுடராகவுமே நம்ம கொடுக்குறோம். அவங்களும் அதை டெய்லி எடுத்துக்கிற மாதிரியும் வேணா செஞ்சு கொடுக்கலாம். ஹோல்சேலானாலும் பண்ணி கொடுக்கலாம், ரீட்டெயிலானாலுமே பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஸ்பெஷலான கவனிப்பு இருக்கும். இப்போ இருக்கிற யங் மாம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி குழந்தைங்கள கவனிக்கணும், ஆனால் நல்லா செய்யணும், நல்லா செலவு பண்ணணுங்கிற எண்ணம்லாம் இருக்குது. ஆனால் நம்ம கொடுக்கறதுக்கு என்ன ப்ராடக்ட் கொடுக்கணுங்கிறது நமக்கே ஐடியா இல்லாமல் இருந்துருது. மெயினாக நம்ம பண்ணது உளுந்தங்களி கொடுத்துட்டு இருப்பாங்க. அது நல்லெண்ணெய் சேர்த்து அந்த களி மிக்ஸாக நம்ம கொடுத்துட்றோம். அது அவங்க வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சத்து மாவு மிக்ஸும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு மாம்ஸும் வேலைக்கு போயிடுறாங்க. மந்த்லி ஒன்ஸாவது அந்த ரெகுலர் பீரியட் டைமில் கூட நம்ம அதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியல களியாட்டு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அப்புறம் தான் நான் யோசித்தேன், கருப்பு உளுந்து வச்சுட்டு லட்டு, நல்லெண்ணெய் சேர்த்து லட்டும் எள்ளில் லட்டும் செய்ய ஆரம்பித்தேன். அது நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங்காக இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்க கூட நம்மலாம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போவோம்ல, அப்படி உள்ளவங்க கூட இதை வாங்கி அவங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்காங்க. ரொம்ப நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குது. ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிடுங்க. கருப்பு உளுந்து நம்ம எந்த அளவில் உணவில் சேர்த்துக்கிறோங்கிறது தெரியல. இப்படி லட்டாக கொடுக்கும்போது சிறுதானியத்துலேயும் நம்ம லட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். அதில் வேர்க்கடலை லட்டு எனக்கு நல்ல ஃபாஸ்ட்டு மூவிங்காக போயிட்டுருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஸ்கூல்ஸில் இருக்க டீச்சர்ஸ் எல்லாரையுமே இப்போது நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வைக்கணும். இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் ஜங்க் ஃபுட்ஸ் கொண்டு வராதீங்க, பிஸ்கெட்ஸ் அலௌடு கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்னும் சில ஸ்கூல்ஸில் இன்னும் ஒரு படி மேலே போய் 3 monthsக்கு ஒன்ஸ் அந்த ஃபுட் சார்ட்டையே சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போது மழை நேரம் வருதுன்னா அப்போ ஃப்ரூட்ஸ் பிள்ளைங்க எடுக்க முடியாது இல்லையா, அப்போது கொஞ்சம் தானியங்களை வேக வச்சு கொடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சிறுதானிய லட்டுகள் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸ்லேயே சார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்க மற்ற டீச்சர்ஸ்க்கும் நான் இதை ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த பேரண்ட்ஸாக நாங்கள் எடுத்துகிட்டு போனாலும் நீங்களும் அதை ஒரு இனிஷியேட் பண்ணும்போது
ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். எங்களை மாதிரி உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்துட்டு டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய வாங்குறீங்க, எங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் கொடுக்குறீங்க. தேங்க்யூ. இன்னும் வந்து அந்த குழந்தைங்களுக்கும் எல்லா குழந்தைங்களையும் எடுத்துக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோட எதுவும் இப்போ ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மிக்க நன்றி ஸ்வீட்லின், ரொம்ப அழகாக பேசுனாங்க. அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்க, என்ன அழகாக. குழந்தைங்களுக்கு வந்து பிஸ்கட்லாம் கொண்டு வர வேண்டாம், இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாக ஸ்நாக்ஸாக டக் பாக்ஸில் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் குழந்தைங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. நன்றி.